ஆக கன்னிராசிக்காரர்கள் 12 குடையவன் 5ல் இருக்கிறார். 12னா என்ன? ஊழ்வினை. 12னா என்ன? தெய்வம். அந்த 12 குடையவன் 5ல் இருப்பதால் தெய்வத்தையே நேரில் பார்ப்பீங்க. கன்னியாராசிக்காரர்களுக்கு இறை அருள் கிடைக்கும், இறை தரிசனம் கிடைக்கும், சித்தர் வழிபாடு சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் உருவாகும். நாக கன்னிகைகள், அதே மாதிரி சப்த மாதர்கள் போன்ற வித்தியாசமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரும். நானா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனது கிளீன் ஆகி ஆத்ம பலம் பெற்று சூரிய பகவான் உங்களுடைய உடம்புக்குள்ள ஒரு தெய்வீக தன்மையை தருவார். மெடிடேஷன் பண்றவங்க, இந்த இறை வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள ரொம்ப நல்ல நேரம். இந்த ஜனவரி 15க்கு அப்புறம் டூ மெடிடேஷன், ஸ்டார்ட் மெடிடேஷன், கலந்து போ, கரைந்து போ, காணாமல் போ. நல்ல ஆழமா உள்ள போய் பிராணாயாமம் பண்றவங்க, ஹடயோகம் பண்றவங்க, மெடிடேஷன் பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். அப்போ இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 12 குடையவன் 5ல் இருப்பதால் இறை அருள், குலதெய்வ சாபம் நீங்க பெறும். இறைவனுடைய அருள் வல்லமையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுவாமியை நீங்க வேண்டுனீங்கன்னா சுவாமியுடைய கடாட்சமே கிடைக்கும். ஆக கன்னிராசிக்காரர்கள் இறையருளால் ஆனந்த பெருவாழ்வு ஒரு 40 நாள் சந்தோஷமா இருக்க போறீங்க.